ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த கிச்சன் வந்து எங்கள் கம்பெனியோட கிச்சன். ஃபஸ்ட்டு நாங்கள் இந்த வீட்டில் தான் இருந்தோம். அதுக்கப்புறம் தான் ஆப்போசிட்டில் வீடு கட்டிட்டு நாங்கள் அங்கே போயிட்டோம். இந்த கிச்சனை நான் யூஸ் பண்ணி 11 வருஷம் ஆகுது. அதுக்கு பிறகு ரொம்ப நாளைக்கு பிறகு இன்றைக்கி தான் இங்கே சமைக்கிறேன். இந்த அடுப்பு எல்லாமே அப்படியே கிச்சனில் இருக்கும். ஏன்னா நான் இப்போ ஊரில் இல்லாத டைமில் ஒரு டீ ஏதாவது போட்டு குடிக்கணுன்னா அவங்க இந்த அடுப்பை வந்து யூஸ் பண்ணிவிடுவாங்க. அதனால் இது இப்படியே தான் இருக்கும். இன்றைக்கி நான் ரொம்ப நாளைக்கு பிறகு என்ன சமைக்கிறேன்னா, பிரியாணி தான் சமைக்கிறேன். எங்கள் கம்பெனியில் வந்து நான் செய்கிற பிரியாணி அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். எப்போவுமே சொல்லுவாங்க, அக்கா நீங்கள் சமைச்சி கொடுங்கக்கா அப்படின்ற மாதிரிலாம் ஆசைப்பட்டு கேட்பாங்க. ஏன்னா என்னன்னு தெரில, என்னோடய பிரியாணி அவங்களுக்கு பிடிக்கும் ரொம்ப. அதனால் இன்றைக்கி சாப்பாடு தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன், பிரியாணி தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். அதாவது இந்த மாதிரி நாங்கள் எப்போவுமே ஒன்றா சேர்ந்து சமைச்சி சாப்பிடுவோம். அப்போது நிறைய பேர் வேலைக்கு இருந்தாங்க. ஒரு 7-8 பேர் கூட எங்கள் கம்பெனிலலாம் வேலை செஞ்சுருக்காங்க. இப்போ எல்லாம் அவங்க கொஞ்சம் உடம்பு முடியாமல் அப்படி தான் நிற்பாங்களே தவிர, மற்றபடி ரொம்ப அதாவது இந்த வேலையே வேண்டாம் அப்படின்ற மாதிரிலாம் யாரும் போக மாட்டாங்க. ஒரு சொந்த குடும்பம் மாதிரி எல்லாருமே நல்லா பழகிடுவாங்க. பழகிட்டு அவங்களால முடியாத ஒரு சூழ்நிலையால் தான் வேலையை விட்டு நிற்பாங்களே தவிர, மற்றபடி எல்லாருமே ரொம்ப பாசமாக வேலை செய்வாங்க. இதுக்கு முன்னாடி வேலை செஞ்சு நின்றவங்க கூட இப்போ வரைக்கும் நமக்கு ஏதாவது ஒரு அர்ஜெண்ட்டு கொஞ்சம் வாங்க அப்படின்னு சொன்னோன்னா வந்து போட்டு தருவாங்க. அந்த மாதிரி ஒரு நட்பில் தான் இருப்போம். அதே மாதிரி எங்கள் வீட்டில் வந்து சிக்கன் பிரியாணிலாம் சாப்பிட மாட்டாங்க, சிக்கன் சாப்பிட மாட்டாங்க. அதனால் அவங்களுக்கு வந்து மட்டன் வாங்கி தனியாக கீழேயே குழம்பு வச்சுட்டேன். அதுக்கப்புறம் பிரியாணியும் சமைச்சு முடித்தாச்சு. அதுக்கப்புறம் அதான் செல்வி அக்கா ரொம்ப வருஷம் 15 வருஷத்துக்கு மேலே எங்கள் கம்பெனியில் வேலை செஞ்சவங்க. இப்போ உடம்புக்கு முடியாமல் பேரம்பேத்தியை பார்க்கணுன்ட்டு வர்றதில்லை. சொல்லுங்கக்கா, கம்பெனி மிஸ் பண்ணுறீங்களா நீங்கள்? ரொம்ப மிஸ் பண்ணுறேன். 15 நாளாக வேலை பார்த்தேன். எங்கள் அண்ணன் ஜூஸ் போட்டு கொடுப்பாங்க, மோர் போட்டு கொடுப்பாங்க. இதெல்லாம் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். ஒரு குடும்பம் மாதிரி நம்ம பழகிட்டோம். மாதிரி இருந்து ஜாலியாக நான் இருந்தேன். இருந்தாலும் இப்போ முடியல, செய்யணும்னு ஆசை இருக்குது. ஆனால் என்னால் முடியல வேலை செய்யறது. இருந்தாலும் எப்போனா டைம் எடுக்கும் வந்து ஒரு நாள் வந்து போவேன். இதெல்லாம் இல்லை, எதனா அவசரம்னா வந்து செய்ய வருவாங்க. இல்லை ஜாலியாக வெளில போவோம், வருவோம். ஒரு ட்ரெஸ் எல்லாம் மிஸ் பண்ணுறோம்லக்கா. பொங்கல் துணி எடுத்து கொடுப்பாங்க, ஜாலியாக வெளில போவோம். துணி எடுத்துட்டு சாப்பிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வருவோம். அதெல்லாம் இப்போ ரொம்ப கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் போகிறோம். எதனா கூப்பிடுவாங்க, நானும் போயிட்டு வரோம். ஜாலியாக நம்ம வீட்டில் ஒரு ஆள் மாதிரி என்னக்கா, அது மாதிரி போயிட்டு வரோம். அவ்வளோதான், குடும்பத்தில் ஒரு ஆள். இந்த அக்கா பேர் செல்வி அக்கா. இவங்க வந்து 15-16 வருஷமாக எங்ககிட்ட வேலை செஞ்சுருக்காங்க. இப்போ வந்து அவங்க உடம்பு முடியாதனால தான் வேலையை விட்டு நின்றுருக்காங்க. அது உண்டு நிற்கக்கூட இல்லை. ஏதாவது ஒரு அர்ஜென்ட்டுனா ஒரே தெருவில் தான் இருக்காங்க, பக்கத்தில் தான். அதனால் வந்து டக்குன்னு செஞ்சு தருவாங்க. அந்த மாதிரி ஒரு பாசமான உறவாக தான் எல்லாருமே இருக்கும். ரொம்ப பெரிய கம்பெனிலாம் கிடையாது. எங்கள் கம்பெனி வந்து ரொம்ப சின்ன கம்பெனி தான். ஒரு 5-6 பேர் தான் நாங்கள் இப்போ வேலை செய்கிறது. ஆனால் வேலைக்கு ஆள் கேட்டுட்டு தான் இருக்கோம். இன்னும் யாரும் வந்து சேர்ந்த மாதிரி இல்லை. இந்த 5-6 பேருமே ஒரு அன்போடையும் பாசத்தோடையும் தான் நாங்கள் வந்து எப்போவுமே பழகியிருக்கோம். அதாவது ஒரு அக்கா தங்கச்சி உறவு எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் எங்ககிட்ட எல்லாருமே பாசமாக இருப்பாங்க. சரி, இன்றைக்கி எல்லாம் பிரியாணிலாம் சாப்பிட்டுட்டு எனக்குமே இன்றைக்கி கம்பெனியில் நிறைய வேலை இருக்குது. அப்பளம்லாம் நிறையா பொரிக்க வேண்டியது இருக்குது. நான் அடிக்கடி பொரிக்கிறது தான். ஆனால் அதை எப்போமா தான் நான் வீடியோ எடுத்து போடுவேன். எனக்கு டைமும் இருக்காது. கம்பெனிலையும் வேலை சரியாக இருக்குமா, கிடைக்கிற நேரத்தில் ஏதாவது ஒன்று எடுத்து போட்டுட்ருப்பேன். இன்றைக்கி வந்து இந்த வேலைகள் வந்து நான் ரொம்ப வருஷமாகவே செய்கிற வேலை தான். எங்கள் வீட்டுக்காரர் என்றைக்கு கல்யாணம் பண்ணணும் அன்னையிலேருந்தே இந்த வேலைகள்லாம் செஞ்சிட்ருக்கோம். என்ன அப்போ கொஞ்சம் நாங்கள் முறுக்கு அதிரசம் அடிப்போம். இப்போ வந்து இந்த மாதிரி ஐட்டங்கள் தான். அதுவும் இந்த அப்பளம் ஐட்டம் மட்டும்தான் நாங்கள் செய்கிறது. மற்றபடி எல்லாமே நாங்கள் வெளியில் வாங்கி தான் பேக் பண்ணுறோம். எப்போவுமே நம்ம வந்து ஏதாவது ஒரு வேலை செஞ்சுட்டு தான் இருக்கிறோம். இப்போ நிறைய பெண்கள் வெளியே வேலைக்கு போகிறாங்க. வீட்டில் நம்ம சும்மா இருக்கிறதுக்கு ஏதாவது ஒன்று நம்ம செய்கிறதுல தப்பு கிடையாது. எப்போவுமே நம்ம சொந்த சம்பாத்தியம் இருக்கிறது வந்து அது பெண்களுக்கு ஒரு தன்னம்பிக்கையாக தான் இருக்கும். அது என்னோடய கருத்து. அதுக்கப்புறம் டைம் கிடைக்கும்போது ஜாக்கெட் தைச்சிக்கிடுவேன். எனக்கு தான் தைக்க முடியும், வெளியில் யாருக்கும் நான் தைச்சி கொடுக்கறது கிடையாது. என்னோடய ஜாக்கெட் வரைக்கும் தைச்சிக்கிறது அதுவே பெரிய விஷயம் தானே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எல்லாமே பொரித்து வச்சாச்சு.
இனி இதெல்லாம் பேக் பண்ணி நாளைக்கு காலையில் என்னோடய ஹஸ்பண்ட் வந்து லைனுக்கு எடுத்துகிட்டு போவாங்க. இப்படி தான் என்னோடய டெய்லி லைஃப் போயிட்டுருக்கோம். உங்களுக்கு என்னோடய சேனல் பிடிச்சா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு ஒரு சப்போர்ட் கொடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.